பெஸ்டிநெட் நிறுவன விவகாரம் பெரும் சர்ச்சையாகியுள்ள நிலையில் மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனின் அரசியல் செயலாளர் ஐசுடின் அப்துல் கஃபால் சில PKR தலைவர்களின் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையான FWCMS ஒப்பந்தம் 2024 புதுப்பிக்கப்பட்ட போது டத்துஸ்ரீ ரஃபீசி ராம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் ஹமட் இருவரும் அமைச்சரவையில் இருந்தனர். 2031 வரை நீட்டிக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் ரஃபீசியும் நிக் நஸ்மியும் கூறுவது போல் கடுமையான பலவீனங்களும் குறையும் இருப்பின் அப்போதே ஏன் அவர்கள் வாயை திறக்கவில்லை? அப்போது வாய்மூடி மௌனமாக இருந்துவிட்டு இப்போது ஏன் திடீரென பெஸ்டிநெட் நிறுவனத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் என ஐசுடின் வினவினார். அமைச்சரவையிலிருந்து விலகிவிட்ட பிறகு இந்த விவகாரத்தை இப்போது கிளப்புவது அரசியல் நேர்மையற்ற செயல் என ஐசுடின் விமர்சித்துள்ளார். FWCMS முறைக்கு மாற்றாக தூராப் எனும் பெயரில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் ஆட்சேர்ப்புக்கான புதிய தளத்தை உருவாக்கும் பொறுப்பை பெஸ்டிநெட் நிறுவனத்திற்கே வழங்க அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக முன்னதாக வெளிநாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. எனினும் எதுவும் இறுதி செய்யப்படவில்லை என மனிதவள அமைச்சர் ரமணன் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்நிலையில் ரஃபீசி நிக் நஸ்மியோடு சேர்த்து மேலும் 8 PKR நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெஸ்டிநெட்டுக்கு இன்னொரு குத்தகை வழங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்புதிய தளத்தை முறையாக உருவாக்கும் ஆற்றல் அந்த நிறுவனத்திற்கு இல்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் அந்த நிறுவனம் அதனை மறுத்தது. இந்நிலையில் தான் ரஃபீசி மற்றும் அவரின் ஆதரவாளர்களின் நிலைப்பாடு குறித்து ஐசுடின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு.